இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறதுங்க இட்லி பொடிங்க. அந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலப்பருப்புங்க, கடலப்பருப்பு 1 கப், வெள்ளை உளுந்த பருப்பு 1 கப், எள்ளுங்க, வெள்ளை எள்ளு 1/4 கப், கொள்ளு 1 கப், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 20 காஞ்ச மிளகாங்க, வரமிளகா. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு போட்டு நல்லா சிகப்பாக வறுக்கணுங்க. இப்போ இது வறுபட்ட உடனே வெள்ளை உளுந்து போடணுங்க. வெள்ளை உளுந்து நல்லா சிகப்பாகிற வரைக்கும் வறுக்கணுங்க. நல்ல கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொள்ளு போட்டுக்கலாங்க. நல்லா தீய விடாமல் கரெக்டாக வறுக்கணுங்க. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா போட்டு வறுக்கிறேங்க. நீங்கள் தனித்தனியாக கூட போட்டு வறுத்துக்கலாங்க. சரிங்களா? நல்லா கரெக்டாக ரொம்ப கருகவும் விடாமல் ரொம்ப வறுபடாமல் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இப்படி வறுத்துட்டு நம்ம எள் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை எள், அதை போட்டுக்கணுங்க. வெள்ளை போட்டால் மணமாக இருக்குங்க. இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இட்லி பொடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், புயல் நல்லா பொரியுது. நீங்கள் தனித்தனியாக ஒன்றா வறுத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் ஃபோன் இருக்கிறதுனால என்னால் தூக்கி கொட்ட முடியாது இல்லைங்களா, அதுதாங்க. இனிமேல் தாங்க ஸ்டாண்டு எல்லாம் வாங்கணும். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பொரியுது. வரமிளகா போட்டேங்க. நல்லா கெட்டி வரக்கெல்லாம் வச்சு வருங்க. கொள்ளு பொரியுதுங்க. கொள்ளு நல்லா வெள்ளை உளுந்து கூட நல்லா சிகப்பாயிடுச்சுங்க. பருப்பு அதான் கடலைப்பருப்பு 1 கப்புங்க, உளுந்து 1 கப்பு, எள்ளு 1/4 கப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. மெயினாக 3 பொருளுங்க: வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, கொள்ளுங்க, அப்புறம் எள்ளு 1/4 கப்பு, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயங்க, தேவையான அளவு உப்புங்க. சரிங்களா? நல்லா வறுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டுங்க. உப்பு போட்டுக்கலாங்க, தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுட்டு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இதுலேயே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ பெருங்காயத்தூளுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. வெயிலில் கொண்டு போய் காய வச்சு நல்லா மிக்ஸி நல்லா துடைச்சிட்டுங்க, அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு டப்பியில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பொடி தோசைக்கு போடலாங்க. அப்புறம் வடை, பஜ்ஜி, போண்டாலாம் சுட்டால் இந்த இட்லி பொடியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நம்ம சின்ன இட்லி சுடுவோம் இல்லைங்களா, மினி இட்லி, அதுக்கு அந்த இட்லி பொடி போட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா வடக்கல் வச்சுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக அறுத்து போட்டு அது ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குங்க. அந்த ரெசிபியெல்லாம் நான் போடுறேங்க என் சேனலில். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக வறுத்து கொட்டிக்கோங்க. சரிங்களா? நல்லா இருக்குங்க இட்லி பொடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நான் வறுபட்டதை நான் அரைச்சிட்டு வச்சுருக்கேங்க. அரைச்சி வச்சுருக்கேங்க. இதே மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இட்லி பொடி ரெடிங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடிங்க. தோசை ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக போட்டுட்டு இந்த நல்லா
இந்த பொடி எடுத்து அப்படியே தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லதுங்க. இந்த கொள்ளு போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொள்ளு போட்டோம்காட்டி நம்மளுக்கு உடம்பு இளைக்குங்க. சரிங்களா, உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க எள்ளு கொள்ளு. அதனால தான் நான் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க. சரிங்களா, நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.